ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே என்னுடைய அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஜபங்கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பார்வை பெற வேண்டும் என்று ஒருவர் கேட்கின்றார். பார்வை என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். நமக்கு படிக்கின்ற பொழுதோ, நடக்கின்ற பொழுதோ, வெளியிலே பார்க்கின்ற பொழுதோ தூர பார்வை, கிட்ட பார்வை என்று இரண்டு பார்வைகள் உண்டு. தூர பார்வை இல்லாத போது எனக்கு பொருட்கள் தெளிவாக தெரிவதில்லை என்று சொல்லிவிடுகிறோம். கிட்ட பார்வை இருக்கின்ற பொழுது தூரத்தில் இருப்பது எதுவும் தெரியவில்லை என்று சொல்லிவிடுகிறோம். நம்மை சூழ்ந்து இருக்கின்ற அமைப்புகளை நாம் சரிவர பார்த்து கொள்ளுகின்ற பொழுதுதான் தைரியமாக நாம் செயல்பட முடிகிறது. இதே போல இது புறப்பார்வை என்று சொல்வோம். கண் பார்க்கின்ற பார்வை. கண் பொருட்களை பார்க்கின்ற பொழுது அதனுடைய வண்ணத்தையும், அதனுடைய வடிவத்தையும், அதனுடைய பருமனையும் நமக்கு தெளிவுபடுத்தி அந்த பொருளை என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு நமக்கு தூண்டுதல் கொடுக்கின்றது. இதுதான் புறப்பார்வை. இன்னொரு பார்வை உண்டு, அது அறிவு பார்வை என்று சொல்லுவோம். இந்த அறிவு கண் பார்த்ததை என்ன என்று ஆய்ந்து பகுத்து தொகுத்து இந்த பொருள் இது என்று நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இந்த அறிவு வளர வளர நம்முடைய உலகத்தை பற்றிய எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த எண்ணங்கள் விரிவாகி கொண்டே இருக்கும். அறிவு வளர்ச்சி நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலும் பண்பிலும் வளர்வதற்கு நமக்கு துணையாக இருக்கும். இன்னொரு பார்வை அகப்பார்வை. நம்முடைய உள்ளம் உலகத்தை பார்க்கின்ற ஒரு கோணம். இந்த உலகம் எது என்று தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய உள்ளம் செய்கின்ற ஒரு முயற்சி, இது அகப்பார்வை. டைனீசியஸ் என்ற ஒரு தத்துவ ஞானி பகலிலே ராந்தலை கொளுத்தி கொண்டு தெரு தெருவாக செல்லுகின்றார். அப்போது அவரை பார்த்த மக்கள் எல்லாரும், என்ன இந்த மனிதன் இவ்வளவு அறிவாளியாக இருக்கிறார், பகலிலே ராந்தலை எடுத்துக்கொண்டு எரிய வைத்து கொண்டு செல்லுகிறாரே, என்ன இது விதோனமாக அவரை பார்க்கின்றார்கள். ஒரு சிலர் அவரிடம் வந்து, இவ்வளவு அறிஞராக இருக்கிறீர்கள், தத்துவ ஞானியாக இருக்கிறீர்கள், பகலிலே நீங்கள் ராந்தலை எடுத்து செல்கிறீர்களே, என்ன என்று கேட்கிறார்கள். அப்போது அவர் சொல்லுவார், நான் மனிதனை தேடுகிறேன், நான் மனிதனை தேடுகிறேன் என்று சொல்லுகின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போ அந்த ஞானி பார்த்தவர்கள் எல்லாம் மனிதர்கள் இல்லையா? அவர்களுக்கு அகப்பார்வை இல்லை என்பது தானே பொருள். இந்த மனிதர்கள் நேர்மையானவர்களாக, அன்பு நிறைந்தவர்களாக, சகோதரத்துவம் உடையவர்களாக, மற்றவர்களை மதிக்கக்கூடியவர்களாக இல்லாத போது அவர்கள் மனிதரே இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட அகப்பார்வை உடைய மனிதர்களை நான் தேடி செல்லுகிறேன் என்று அந்த தத்துவ ஞானி சொல்லுவார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் நாம் அகப்பார்வை உடையவர்களாக இருக்க முயற்சிக்க வேண்டும். இந்த அகம் கடவுள் பார்ப்பதை போல இந்த உலகத்தை பார்க்கவும், கடவுள் மனிதரை அன்பு செய்வது போல மற்ற எல்லா மனிதர்களையும் அன்பு செய்யவும், கடவுளின் பார்வையிலும் கடவுளின் இதயத்தையும் கொண்டு மனிதரை பார்த்து ரசித்து அவர்களை அன்பு செய்து அவர்களுக்கு பணிவிடை செய்யவும் இந்த அகப்பார்வை தேவை. இப்படிப்பட்ட அகப்பார்வையிலே நாம் ஒளியுள்ள மக்களாக, மற்றவர்களுக்கு வழிகாட்டுகின்ற மக்களாக இருக்க முடியும். அதைத்தான் இயேசு கூட ஒரு முறை சொல்லுவார், இரண்டு குருடர்கள் ஒருவர் ஒருவருக்கு வழிகாட்ட முடியாது. குருடருக்கு வழிகாட்ட வேண்டும் என்றால் மற்றவர் பார்வையுடையவராக இருக்க வேண்டும். அதுபோல மனிதர்களுக்கு நாம் வழிகாட்ட வேண்டும் என்றால் நாம் அகப்பார்வை உடையவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இந்த அகப்பார்வை கொண்ட பிள்ளைகளாக உருவாக்க அவர்களை நாம் முயற்சிக்க வேண்டும். உண்மையை தெரிந்து கொள்ளவும், இந்த உண்மையின்பால் பசிதாகம் கொண்டவர்களாகவும், மற்றவர்களை அன்பு செய்பவர்களாகவும், நேர்மை உடையவர்களாகவும் நம்முடைய பிள்ளைகள் உருவாக்குவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். எனவே இந்த அகப்பார்வை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று கடவுளை வேண்டுவோம். இந்த அகப்பார்வையை கடவுள் மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும். நம்முடைய எண்ணம் கடவுளை நோக்கி திரும்புகின்ற பொழுது, சூரியனை நோக்கி திரும்புகின்ற பொழுது ஒளி பெறுகிறது. எனவே சூரியனாக இருக்கின்ற அந்த கடவுளை, ஒளியாக இருக்கின்ற அந்த கடவுளை, உண்மையாக இருக்கின்ற அந்த கடவுளை, வாழ்வாக இருக்கின்ற அந்த கடவுளை நாம் தேடுவதற்கு முயற்சி செய்வோம்.
நாம் பிள்ளைகளும் தேடுவதற்கு வழிகாட்டிகளாக இருப்போம். அனைவருக்கும் இப்படிப்பட்ட இந்த பணியை செய்ய அன்னை மரியாளும் ஆண்டவர் இயேசுவும் துணை புரிவார்கள். அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்து.